ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவச்சனமே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அமாவாசை ஜெபம் சிறப்பு வாய்ந்ததா, அதைத்தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க, அமாவாசை அன்னைக்கு ஜோம் பண்ணுறது, ஜெப கூட்டங்கள் வைக்கிறது, இது அதிக வல்லமையானதா சிறப்பானதா, அதைத்தான் பார்க்க போகிறோம். இந்த அமாவாசை அப்படின்னா என்ன? அமாவாசை அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் பார்க்குறோம் நியூ மூன் டே, புதிய நிலவுக்கான நாள். அதே பௌர்ணமியை குறித்து நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அது ஃபுல் மூன் டே, அது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த அமாவாசை அப்படிங்கிறது யூதர்களுடைய கணக்கின்படி, அவங்க யூதர்கள் பார்த்திங்கன்னா லூனார் அப்படிங்கிற காலண்டரை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆதியாகமம் 1 வசனத்தை நம்ம வாச்சோன்னா, ஆகாயத்துடைய சுடர்கள், இந்த சந்திரன் சூரியன் எல்லாமே காலத்துடைய கணக்குகளுக்காக, காலங்கள் வருஷங்கள் வாரத்துடைய கணக்குகளுக்காக இருக்கட்டும்னு ஆண்டவர் வைத்திருந்தார். யூதர்களுடைய கேலண்டர் அமாவாசைக்கு தான் மாதத்துடைய முதல் நாள் அவங்களுக்கு. அதனால் எல்லா காரியங்களையும் இந்த மாதத்துடைய முதல் நாள் அவங்க என்னென்ன செய்தாங்க அப்படின்னா, மாதத்துடைய முதல் நாள் கர்த்தரை தேடுகிற ஒரு நாளாக இருந்துச்சு. சரி, இது வேதத்தில் ஆதாரம் இருக்கா? அமாவாசனைக்கு ஆண்டவரை யூதர்கள் தேடினாங்களா அப்படின்னா சில குறிப்புகளை நம்ம வாசிக்கலாம். முதலாவது 1 சாமுவேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. அப்படியே தாவீது வெளியிலே ஒளிந்து கொண்டிருந்தான். அமாவாசை ஆனபோது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான். சவுல் அமாவாசை அன்னைக்கு போஜனம் பண்ண உட்கார்றாரு. அவர் இருக்கிற இடத்துல தாவீது வரல. அப்போ அதை அவர் நோட் பண்ணுறாரு. ஏன் தாவீது வரல? இதே அடுத்த டைம் அவர் கேள்வி கேட்பாரு. அந்த பகுதியை வாசிக்கலாம். அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். அமாவாசை அன்னைக்கு சவுல் கேட்குறாரு, தாவீது ஏன் இன்னைக்கு சாப்பிட்றக்கு வரல? அமாவாசைக்கு அடுத்த நாளும் தாவீது வரல. அப்போ கேட்குறாரு, ஏன் ஈசாயோடைய குமாரன் தாவீது நேற்றும் இன்னைக்கு ஏன் வரல? தேவஜனமே, இந்த அமாவாசை ஏன் இந்த இடத்துல ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு? அதே இன்னொரு பகுதியிலையும் நம்ம திட்டமாக வாசிக்க முடியும். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே. நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதாய் இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி எலிசாவை பார்க்கறக்கு சுனேமியால் புறப்பட்டு போகிறாங்க. சுனேமியாலுடைய மகன் இறந்துட்டான். இந்த செய்தி கணவனுக்கு அந்த பெண் சொல்லலை. மாறா கர்த்தருடைய தீர்க்கதரிசிட்ட போய் ஜெபம் பண்ணா என் மகன் சுகமாயிருவான், அவன் உயிர் பிழைத்துருவாங்கிற விசுவாசம் சுனேமியாலுக்கு இருந்துச்சு. இப்போ அவங்க இதை யார்ட்டையும் சொல்லாமல் அந்த மகனை எலிசா தங்குகிற அறையில் போட்டுட்டு இப்போ எலிசாவை பார்க்க புறப்பட்டு போகிறாங்க. அப்போ அந்த சுனேமியாலோட கணவன் கேட்குறாரு, இன்றைக்கி அமாவாசையும் இல்லையே, ஓய்வு நாளும் இல்லையே, ஏன் இன்றைக்கி அது ஊழியக்கார பார்க்க போகிற? இந்த அமாவாசை ஏன் ஒரு முக்கியமாக சவுலும் சொல்கிறாரு. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுடைய கேலண்டர் அமாவாசையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. மாதத்துடைய பிறப்பில் தான் இவங்க கர்த்தரை தேடுவாங்க. சர்வாங்க தகன பலியை அவங்க செலுத்தினாங்க. விசேஷமான போஜனங்களை அந்த அன்னைக்கு அவங்க சாப்பிடுவாங்க. ஒருவரை ஒருவர் பார்த்து சமாதானம் அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவிப்பாங்க. பரிசுத்த வேதாந்தத்தில் பல காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். மாதத்துடைய முதல் நாள் சர்வாங்க தகன பலி செலுத்தினாங்க அப்படிங்கிறத வாசிக்க முடியும். வாசிக்கலாம். என்னாகும் 28:11 வாசிங்க. உங்கள் மாத பிறப்புகளில் நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாகிய 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டியையும் செலுத்த கடவீர்கள். வருஷத்துடைய முதல் நாள், மாசத்துடைய முதல் நாள், வாரத்துடைய முதல் நாள் ஆண்டவருக்கு அவங்க சர்வாங்க தகன பலியை செலுத்துவாங்க. ஆண்டவரை தேடுவாங்க, ஆண்டவரை கனப்படுத்துவாங்க. ஆண்டவருக்குடைய ஆசரிப்பு நாளாக இஸ்ரவேலர் யூதர்கள் வைத்திருந்தாங்க. ஒவ்வொரு நாளுடைய துவக்கத்திலையும் ஆண்டவரை தேடுவாங்க. நீதிமொழிகளில் கூட வாசிப்போம், விளைச்சலுடைய முதல் பலனை ஆண்டவருக்கு கொண்டு வருவாங்க. உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாக தேவனிடத்தில் பிரதிஷ்டை பண்ணுவார். ஆண்டவரே, ஆலயத்தை கட்டி மாத பிறப்புகளில் ஓய்வு நாட்களில் நான் உங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணுறேன், ஆண்டவரே உங்களை தேடுறேன் அப்படின்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணி வேண்டி அதுக்கு பிறகு ஆலயத்தை கட்டுவார். எசேக்கியேலுடைய தீர்க்கதரிசியுடைய நாட்களில் இந்த மாதத்துடைய முதல் நாள் கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாச்சு.
அதே போல ஆகாய் தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது மாதத்துடைய முதல் நாள் கர்த்தருடைய வார்த்தை இந்த தீர்க்கதரிசிக்கு உண்டானது. சீனாய் மலையுடைய அடிவாரத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கணக்கெடுக்க சொன்ன நாள் மாதத்துடைய முதல் நாள். ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லும்படி கட்டளை பிறப்பித்தது மாசத்துடைய முதல் நாள். இந்த அமாவாசையான நாட்களில் கர்த்தரோட சர்வாங்க தகன பலியை செலுத்தி ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. சரி, இது யூதர்களுடைய கலாச்சாரம். இன்னைக்கு நாம் அமாவாசை அன்னைக்கு ஆண்டவரை தேடுகிறது தவறானதா அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய கேலண்டர் அமாவாசையிலிருந்து ஆரம்பிக்கலை. சரி, அப்போ தேடக்கூடாதா அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு ஆண்டவரை தேடலாம், பௌர்ணமி அன்னைக்கு தேடலாம், எல்லா நாட்களுமே தேடலாம். வருஷத்தில் 365 நாட்களும் நீங்கள் கர்த்தரை தேடலாம். அப்புறம் என்னம்மா விஷயம் அப்படின்னா, இந்த அமாவாசை அன்னைக்கு பயந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி அநேகர் அமாவாசை அப்படின்னாலே கருப்பு தினமாக நினைக்கிறாங்க. அமாவாசை அன்னைக்கு நல்ல காரியங்களை செய்ய மாட்டாங்க. அமாவாசையா கருப்பான தினம், இது ஒரு துக்கமான நாள், இது ஒரு பயங்கரமான நாள். அநேகர் சொல்கிறாங்க இந்த அமாவாசை அன்னைக்கு இதை ஜெபம் வைக்கிறவங்க, அமாவாசை அன்னைக்கு தான் பிசாசுடைய உக்கிரம் உச்சத்தில் இருக்குமா. மந்திரவாதம் செய்யக்கூடிய நாள், பில்லிசூனியம் செய்யக்கூடிய நாள், நரபலி செய்யக்கூடிய நாள். இந்த அமாவாசை அன்னைக்கு தான் பிசாசுடைய கிரியைகள் உச்சத்தில் இருக்கும். அதனால் நீங்கள் பயந்து போய் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அமாவாசையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இல்லை. என்னாகமும் 23:23 வாசிக்கிறோம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. யோபுவுடைய குடும்பத்தை தொடுவதற்கு பிசாசு ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறான். ஆண்டவரே, நீங்கள் அவனை சுற்றிலும் வேலி அடைக்கலையா, கொஞ்சம் கையை நீட்டி அவனை தொட்டு பாருங்க. அப்போ அமாவாசை அன்னைக்கெல்லாம் இல்லை, எல்லா நாளுமே தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய வீட்டை அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து இருக்கிறார். ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாமல் பிசாசு தேவ பிள்ளைகளை தொட முடியாது. பிசாசு உக்கிரத்தில் இருக்கும் அப்படின்னா, எல்லா அமாவாசை அன்னைக்குமே எல்லா கிறிஸ்தவர்களுமே நம்ம தூங்காமல் முழிச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணணும்னு பைபிள் சொல்லலை. எல்லா நாளுமே நீ ஆண்டவரை தேட. தேவன் அவருடைய பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாக்கிறவர். யோபுவுக்கு அமாவாசை அன்னைக்கு தான் ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு வேதத்தில் சொல்லப்படலை. எல்லா நாளுமே நீங்கள் ஆண்டவரை தேடலாம். அந்த நாளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மந்திரவாதம், பில்லிசூனியம், ஏவுதல்கள் இந்த உலகத்தில் உண்டானா உண்டு. அவைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளை தொடுமா அப்படின்னா, எந்த இடத்துலையுமே வலு சர்பத்தையும் தேள்களை நீ மிதிப்ப, அவைகளில் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நலமான எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எதையும் மறைத்து வைக்கல அப்படின்னு இயேசு கிறிஸ்துவும், நீங்கள் எனக்கு அடிமைகள் இல்லை, நீங்கள் என்னுடைய சகோதரர்கள், நான் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு அறிவிச்சிட்டேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சீசர்கள்ட்ட சொல்கிறார். அதே போல் சீசர்களுமே எந்த இடத்துலையும் அமாவாசையான காரியங்களை குறித்து நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற காரியத்தை சொல்லலை. அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒரு காரியத்தையும் அவங்களுக்கு மறைக்கலை. அவங்களுக்கு மாதத்தில் முதல் நாளாக இருந்ததுனால அவங்க கர்த்தரை தேடினாங்க. நாம் ஆண்டவரை தேடலாம், எல்லா நாட்களும் நீங்கள் தேடலாம். ஆனால் பயந்து போய் அந்த அன்னைக்கு தான் பிசாசு உக்கரத்தில் இருக்கும்னு சொல்லி பயந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை. தேவஜனமே, உண்மையாகவே ஒரு மனுஷனுக்கு எப்போ கெட்ட நேரம் உச்சத்தில் இருக்கும் அப்படின்னு அமாவாசை அன்னைக்கு இல்லை, அந்த மனுஷன் பாவம் செய்யும் போது, அந்த மனுஷன் ஆண்டவரை விட்டு விலகும் போது தான் அவனுக்கு கெட்ட நேரம் உச்சத்தில் இருக்கும். சவுல் ஆண்டவர் வேண்டான்னு சொல்கிற பாவத்தை செய்கிறாரு. கர்த்தர் சவுலை விட்டு விலகினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாதாவி சவுலை கலங்க பண்ணிச்சு, அலக்கழிச்சது. அதுதான் சவுலுடைய நாளில் கெட்ட நேரம், உச்சத்தின் நேரம். சிம்சோனுக்கு கெட்ட நேரம் எப்போ? ஒரு வேசியை கண்டு அந்த வேசிக்கிட்ட போகிறாரு. ஆண்டவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன ரகசியத்தை உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் அறிவிக்கிறார் சிம்சோன். அப்பத்தான் ஆண்டவர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் இருந்தான். அப்பத்தான் கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகுது. அமாவாசை அன்னைக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகலை. பாவம் செய்யும் போது கர்த்தர் நம்மளை விட்டு விலகிறாரே, அதுதான் ஒரு மனிதனுக்கு கெட்ட நேரம் உச்சத்தில் இருக்கும். தேவன் விட்டு விலகுனா பிசாசு அந்த இடத்துல வந்து எல்லாவற்றையும் நாசப்படுத்துவான். சிம்சோன்ட்ட இருந்து ஆண்டவர் விலகிறாரு. சத்துருக்கள் வராங்க, கண்களை குருடாக்குறாங்க, மாவரைக்க வைக்கிறாங்க. அவருடைய நிலை பரிதாபமாக முடியாது. இன்னும் வாழ்ந்திருந்து அநேக சத்துருக்களை, பெலிஸ்தர்களை கொண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய ஆயுசு நாட்கள் அதோட முடியுது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் நம்மளோட கூட இருந்தால் எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான். எல்லா நாட்களும் ஜெபம் பண்ணுங்க.
வாரத்தில் 2 நாட்கள் ஒருவேளை முடிஞ்சா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஏன் வாரத்தில் 2 நாள்? பரிசேயனும் ஆயக்காரனும் ஆலயத்துக்கு போகிறாங்க. அந்த பரிசேயன் சொல்கிறான், வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், என் சம்பாதியத்திலெல்லாம் தசமம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசேயர் சதுசேயருடைய நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி அதிகமாகிறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எல்லா நாட்களுமே ஜெபம் பண்ணுங்க. அமாவாசைக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தாமே நம்மளோட இருக்கிற எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான். கண்களை முடிச்சு வைக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? நாள் பார்க்கிறத, நேரம் பார்க்கிறத, தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஆண்டவரே வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் படைத்த எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான். ஆனால் நாங்கள் பிசாசுக்கு பயந்து ஒரு நாளை விக்கிரகமாக மாற்றி அதை கருப்பு தினமாக நாங்கள் மாற்றிடக்கூடாது சுவாமி. இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனங்கள் ஆண்டவரே, ஒருவேளை நாட்கள் பார்க்கிறவர்கள், நேரம் பார்க்கிறவர்களாக இருந்தால் இனிமேல் அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி எல்லா நாட்கள்லையும் நல்ல காரியங்களை செய்ய தேவனை தேட உதவி செய்யுங்க, ஆசீர்வாதங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.